வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. வைகோ தொடுத்த வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து நாளை முடிவு என மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பேட்டி. 2 சின்னங்களை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான மனு தாக்கல் நிறைவு. 40 தொகுதிகளில் சுமார் 900 பேர் மனு தாக்கல். சிதம்பரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திருமாவளவன். கோவையில் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு அளித்த அண்ணாமலை. கடைசி நாளில் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், தேனியில் டிடிவி தினகரன், கோவையில் ராஜ்குமாரும் மனு தாக்கல். காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜோதிமணி, விஜய்வசன், ராபர்ட் புரூஸ், சுதாவும் மனு அளித்தனர். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என சீமான் பேட்டி. நாம் தமிழர்களுக்கான மைக் சின்னத்தை அறிமுகம் செய்து வைப்பு. கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்னம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் பரப்புரை செய்யவுள்ள தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோருடன் OPS உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பரப்புரை செய்கின்றனர். நாம் தமிழரின் மைக் சின்னம் அறிமுக நிகழ்ச்சியின் போது செல்போனில் ஒலித்த என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரிங்டோன். சிறிது நேரம் பேச்சை நிறுத்தி முறைத்து பார்த்த சீமான். இருபத்தோரு வயதிற்கு கீழ் உள்ள பெண்களின் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதலை கட்டாயமாக்க நடவடிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு பாமக வேட்பாளரோடு வந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள். வாக்குவாதத்தை தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. எடப்பாடியின் சூழ்ச்சியால் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அதே பெயரில் 4 பேர் வேட்புமனு. OPSன் மகன் ஜெயபிரதீப் குற்றச்சாட்டு. சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஈரோட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக புடவைகளை பதுக்கி வைத்ததாக அதிமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. கல்யாண் ஸ்டோர் என்ற கடையில் இருந்து மூட்டை மூட்டையாக நேற்று சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தேர்தல் பத்திர விவகாரத்தை வைத்து மட்டுமே 100 வழக்குகளை பாஜக மீது போட முடியும். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் ப. சிதம்பரம் அதிரடி. ஒரு மாத அதிகாரம் தாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை வைத்து மட்டுமே 100 வழக்குகளை போட முடியும். PM கேர்ஸ் வைத்து ஒரு 20-30 வழக்குகளை போட முடியும்.
ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்ததை வைத்து பல வழக்குகளை போட முடியும். அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்கு, அது வழக்குகளை போடுது. அந்த வழக்குகள்லாம் உண்மையா? வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் அதிமுக கட்சி அஸ்தமனமாகிவிடும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் விமர்சனம். தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஏப்ரல் 1 முதல் பரனூர் சுங்கச்சாவடியில் உயர்கிறது சுங்க கட்டணம். ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணத்தில் 5 முதல் 10 ரூபாய் வரை உயரவுள்ளதாக தகவல். அமலாக்கத்துறை வழக்கை எதிர்த்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு மீது இன்று மாலை 4 மணிக்கு இடைக்கால உத்தரவு. 2 வாரம் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்த டெல்லி உயர்நீதிமன்றம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதல். ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது போட்டி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ரசிகர்களை சந்தித்த விஜய். மக்கள் மன்ற நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை தொடர்ந்து செய்யுமாறு வலியுறுத்தல். தெலங்கானாவில் காதலியான நடிகை அதித்தி ராவை கடம் பிடித்தார் நடிகர் சித்தார்த். வனப்பர்த்தி அருகே ரங்கநாயக சுவாமி கோயிலில் நடந்த திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக முன்னாள் எம்பி போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராபர்ட் புரூஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியின் முன்னாள் எம்பி ராமசுப்புவும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கட்சி மேலிடம் வாய்ப்பு வழங்காத நிலையில் முன்னாள் எம்பி ராமசுப்பு இந்த முடிவெடுத்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே ராபர்ட் புரூஸினுடைய பெயர் அறிவிக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே கட்சியில் உட்கட்சி சலசலப்பு ஏற்பட்டது. வேறு நபருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் கூறி வந்த நிலையில் ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக கட்சியின் மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் முன்னாள் எம்பி ராமசுப்புவும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு மண்டல செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருநெல்வேலி தொகுதியில அதிகபட்சமாக தமிழகத்திலேயே 34 நபர்கள் 48 மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 34 மனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் அவரை ஆதரித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டார். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்து வந்த வண்ணமாக இருந்தது. இன்றைக்கு வேட்புமனு தாக்கலுடைய கடைசி நாளான இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வேட்புமனு தாக்கலின் போது அதை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த அறைக்குள்ள அனுமதிக்காத சூழல் ஏற்பட்டது. காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சியரும் அவர்களை பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிக்காத சூழல் ஏற்பட்டது. வெளியேயே அவர்கள் காத்திருந்த நிலையில உள்ளே சென்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரோடு மட்டுமல்லாம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய வானமாமலையும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்டிருக்க அவரை எதிர்த்து 2 காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவை எடுப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அரை மணி நேரத்திற்கு மேலாக செய்தியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு வெளியே அந்த காரிடாரில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் காணப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது முடிவடைந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர்கள் 2 வேட்பாளர்கள் கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்.
நன்றி சிவமணி. கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி தற்போது வெளிவர தொடங்கி இருக்கிறது. மேலிடம் இதனை எப்படி எதிர்கொள்ளும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வத்துடன் கலந்து ஆலோசித்துத்தான் தேனியில் போட்டியிட முடிவு செய்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தேர்தலில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஏமாற்றியவர் என்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனின் குற்றச்சாட்டிற்கும் டிடிவி தினகரன் பதிலளித்தார். பேசினாலே பொய்ய பேசுறவங்கள்ட்ட உளறவங்கள்ட்ட நம்ம என்ன போய் சொல்றது? உண்மையை ஒண்ணு சொல்லணும்னா ஆர்கே நகர்னா கூட அன்னைக்கு சில அப்ப இந்த 18 எம்எல்ஏல சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ணதுல இவர் ஒரு ஆள். இவரை போன்ல சத்தம் போட்டேன், நீங்க பாட்டுல போய் ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க வேணான்னு. அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன உங்களுக்கு தெரியும், பழனிசாமி கம்பெனி அப்ப ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு 30-40 பூத்துல இவங்க ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க. அது 20 ரூபாயா வெறும் பேப்பரா என்னன்னு தெரியும். அதுல முக்கியமான ஆளே இவர் தான். அதாவது திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான், அந்த முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி பேசுறவங்க, தோல்வி பயத்துல உளர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாங்க. நான் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்று தந்தேன். நான் பண்ணேன்னு நான் எங்கேயும் சொல்லல. அப்ப முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களும் பெற்று தந்தேன். இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்ல, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஸ்கீம்ஸ் நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி, அரசாங்கம் தானே செய்ய முடியும். இங்க இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்யறது இல்லை. என்ன நினைக்கிறீங்க? அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல். பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். இதுல முன்னிறுத்தல இதுல இந்த தேர்தலை போடியை முன்னிறுத்தி தானே எங்க கூட்டணி. அதனால இதுல நீங்க ஏதோ இது சொல்றீங்க, நான் யதார்த்த உண்மையை நான் சொல்றேன்.